கடலூரில் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலர் மற்றும் உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு உதவி இயக்குனர் மற்றும் உதவி ஆய்வாளர் 3 பேரின் வீடுகளில் இன்று காலையிலிருந்து 10 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த 24ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் 1,20,000 ரூபாய் கணக்கில் வராத பணமும் அப்போது பறிமுதல் செய்தனர். 3 பேரின் மீதும் வழக்கம் என்பது பதிவு செய்யப்பட்டது. அதாவது பேரூராட்சி தேர்வு நிலை செயல் அலுவலர் சீனிவாசன், உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு உதவி இயக்குனர் பூங்குழலி, உள்ளாட்சி நிதி தணிக்கை ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அன்றைய தினம் வழக்கும் பதிவு செய்தனர். அந்த வழக்கின் அடிப்படையில் இன்று கடலூர், வடலூர் மற்றும் திருவந்திபுரம் ஆகிய பகுதிகளில் 3 பேர் வீடுகளிலும் காலை 6 மணியிலிருந்து சோதனை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த பேரூராட்சி அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது. அந்த முறைகேடுகளை தடுப்பதற்காக உள்ளாட்சி தணிக்கை குழு அந்த குழுவிற்கு பேரூராட்சி செயல் அலுவலர் 1,20,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க இருந்த பணத்தை அன்று பறிமுதல் செய்தனர். அதன் அடிப்படையில் இவர்கள் ஏதோ லஞ்சம் பெற்றிருக்கிறார்களா, இவர்களுக்கு சொத்து அதிகம் மதிப்பிட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் இன்று காலை 6 மணியிலிருந்து அவர்களுக்கு 3 பேர் வீடுகளில் 10 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் அங்கங்கலமாக சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தற்போது கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு இது எல்லாம் முறையாக வாங்கப்பட்டதா அல்லது லஞ்சம் பெற்று வாங்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை தெரியவந்தால் அவற்றை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிமன்றத்தையும் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 3 அதிகாரிகளின் வீட்டில் அங்கங்கலமாக சோதனை செய்ததில் தற்போது அதிக சொத்துக்களான மதிப்புகள் கிடைத்திருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.